வருஷம் வருஷம் இங்க தோட்டத்துல பொதுவா கார்டன்ல கொடுப்போம். இப்போ எங்க ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் புரட்சி தலைவி அம்மா. எது பெருசுன்னு நினைக்கணும், எந்த பக்கம் போகணும். ஆட்சி இருக்குன்னு எங்கேயோ, உரிமை இருக்குன்னு அங்கேயோ அலைப்பாய விரும்பல. ஆதாயம் தேடுறவங்க தான் அணிய தேடுவாங்க. எனக்கு எங்க அம்மா போதும், எங்க அம்மா கொடுத்த அடையாளம். இப்போ வந்து ஒதுங்கி இருக்கு, என்ன காரணம்? ஒதுங்கி இல்ல, அடிபட்டு இருந்தேன். அம்மாவோட இழப்பு என்னால தாங்க முடியல. அந்த கஷ்டத்துல இருந்து, அந்த சோகத்துல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே. இப்ப அதிமுக 2 அணியா இருக்கு. இப்ப 2 அணி சேரணும், ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல 2 அணி பிரிஞ்சிருக்கோம், நீங்க எந்த அணியில இருப்பீங்க? இணைகிறது எப்பவுமே நல்லதுதான், பிரிவுதான் கெட்டது. ஆனா எதுக்காக இணைகிறோன்றது ரொம்ப முக்கியம். பசு கூட கூட்டமா இருந்தா சிங்கத்தால வேட்டையாட முடியாது. ஆனா சிங்கம் தனியா இருந்தா சிறுநரி கூட வேட்டையாடிட்டு போயிடும். இரட்டை இலை என்றது சின்னம் இல்லை, 1.5 கோடி மக்களோட எண்ணம். புரட்சி தலைவர் உயிர் கொடுத்தாரு, எங்க அம்மா புரட்சி தலைவி உணர்வு கொடுத்தாங்க. அந்த சின்னத்துக்காகவும் கட்சிக்காகவும் அதை காப்பாத்துறதுக்காகவும் இணைகிறது தப்பே. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்பதாக நீண்ட இடைவெளிக்கு பின் வந்திருக்கிறீங்க. அந்த இடைவெளியில வந்து அந்த மௌனம் சாதித்தீங்க. அதுதான் அவர் கேட்டாரு, நான் அதுதான் பதில் சொன்னேன். அது நான் மௌனம் சாதிக்கணும்னு நினைக்கல. அது ஒரு அடியன்னு சொல்றதை விட என் தலையில இடி விழுந்ததா இருந்தது. எங்க அம்மாவோட இழப்பை என்னால தாங்க முடியல. அந்த கஷ்டத்துல இருந்து, அந்த சோகத்துல இருந்து இப்பதான் வெளியில வந்துகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல ஒரு கட்சிக்காரியா, அதிமுக பேச்சாளரா உங்களை மீண்டும் சந்திப்பேன். 2 கட்சிகளும் ஒன்றான பிறகா, 2 அணி ஒன்றான பிறகா விரைவில் அதுக்கான ஏற்பாடு கண்டிப்பா கட்சி ஆரம்பிக்கல. இந்த 4.5 வருஷம் இல்ல, இந்த 4 வருஷம் இல்ல, 400 வருஷம் ஆனாலும் எங்க அம்மாவும் அதிமுகவும் நிக்கணும்ன்றது என்னோட ஆசை. எங்க அம்மாக்கு என் கடைசி மூச்சு வரைக்கும் அதிமுகக்காக பாடுபடுவேன், அதன் வெற்றிக்காக பாடுபடுவேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அதுக்காக வேலை பார்ப்பேன்.